சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் மனதில் அமைதி போயிடும், நிம்மதி போயிடும், குழப்பங்கள் ஏற்படும், பலவிதமான மன அழுத்தங்கள் கூடி போய்விடும். அதனால் தேவையில்லாமல் சந்தேகப்படவும் கூடாது, சந்தேகம் வரும்படி நாம் நடந்து கொள்ளவும் கூடாது. மற்றவங்களை தேவையில்லாமல் சந்தேகப்படவும் கூடாது, சந்தேகம் வரக்கூடிய அளவிற்கு நம்முடைய செயல்பாட்டையும் ஆக்கிக்கொள்ளக்கூடாது. குர்ஆன் ஷரீஃபினுடைய தொடக்கமும் முடிவும், அதனுடைய ஆரம்பமும் முடிவும் அதை பற்றி சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹ் சொன்னால் குர்ஆனுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகணுமானா தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீ, இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி ஒரு நம்பிக்கையில் போனால் தான் அது வழிகாட்டும். இது அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, இது 1400 வருஷம் ஆச்சு, எப்படி ஒரு சின்னமா, ஏதாவது ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு உங்களோட ஈமான் ஆட்டங்கண்டு. குர்ஆனுக்குள்ளே நுழையும் பொழுதே அல்லாஹ் சொல்லக்கூடிய முத்திரை சொல், அது சாதாரணமான சொல்லல்ல. தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீ, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் தான் உள்ளே போகணும். குர்ஆன் அதனுடைய நிறைவை முடிக்கும் பொழுது கூட அல்லாஹ் சொல்கிறான், அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விஸு ஃபீ சுதூரின் நாஸ், மனித மனங்களில் ஊசலாட்டங்களை உண்டாக்குகிறானே, அதில் ஒன்று சந்தேகம். இந்த ஹன்னாஸ் அது ஷைத்தான், அது மனங்களில் ஊசலாட்டங்களை உண்டாக்கக்கூடிய, தோன்றி தோன்றி மறையக்கூடிய அந்த ஒரு சந்தேகங்கிறது இருக்குது. அது பெரிய ஆபத்து என்பதை சொல்லி குர்ஆன் முடிக்கிறது. குர்ஆனுடைய தொடக்கமும் குர்ஆனுடைய முடிவும் இப்படி ஒன்று இருக்குமானால் நாம் அல்லாஹ்வை நம்பணும், ரசூலை நம்பணும், ஆகிரத்தை நம்பணும், மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு நம்பணும். அந்த நம்பிக்கை தான். அதில் ஏதாவது சந்தேகம் வந்துருச்சுன்னு ஆபத்து. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் இன்ன ஜஹன்னம கானத்து மிர்சாதன், நரகம் என்பது சிலருக்கு ஒதுங்குமிடமாக ஆகும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதுக்கு காரணம் அல்லாஹ் சொல்லும் பொழுது பல காரணங்களை சொல்லி வருகிறான். இன்னஹும் கானூ லா யர்ஜூன ஹிசாபா, இப்படி ஒரு கேள்வி கணக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆதரவு இல்லாமல் இருந்துச்சு, எண்ணங்கள் இல்லாமல் இருந்துச்சு, அதில் சந்தேகம் வந்துச்சு. இந்த சந்தேகம்தான் நரகத்திற்கே காரணம் என்று குர்ஆன் சொல்கிறது என்றால் அது எவ்வளோ பெரிய ஆபத்துங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அதனால தான் அல்லாஹு தஆலா தெளிவான ஆதாரங்களை கொண்டு நபிமார்களை அனுப்பி வைத்தான். அந்தந்த காலகட்டத்தில் எது ஆக சிறந்ததோ அப்படிப்பட்ட பையினாத்துகளை, அத்தாட்சிகளை, ஆதாரங்களை கொண்டு என்ன மனிதர்கள்ட்ட வந்த உடனே இவங்க உண்மையான நபியாத்தான் இருக்கணும், இல்லைன்னா இப்படி செய்ய முடியாது அப்படின்னு அந்த அற்புதங்களை ஏன் அல்லாஹ் கொடுத்து அனுப்பினான்னு சொன்னான். சந்தேகம் வரக்கூடாது, இந்த சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அருமையானவர்களே. அதனால தான் அல்லாஹு தஆலா மிக சிறந்த ஆதாரங்களை கொடுத்து அல்லாஹு தஆலா அனுப்பினான். சந்தேகம் நம்மின் மீதும் வரக்கூடாது, அடுத்தவங்க மேலே வரக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறார், சென்னையில் இமாமா இருக்கிறார். அவர் நல்ல உள்ள தெளிவான ஹாஃபிஸ், நல்ல மனப்பாட சக்தி உள்ளவர், அழகாக ஓதவும் செய்வார். நான் தராவியை தொழுவைக்க மாட்டேன். ஏன்னு கேட்டால் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, நம்ம தொழுவைக்க முடியுமான்னு சந்தேகமாக இருக்குது, தொழுவைக்க முடியுமான்னு சந்தேகமாக இருக்குது. ஏன் சந்தேகம் வருதுன்னு கேட்டேன். இல்லை பின்னால் ஒரு 2 ஆஃப்ஸாக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். நான் நம்ம வேனுக்குன்னு தப்ப போகிறோம், வேனுக்குன்னு தப்பு கூட போகிறோமா? அதுவும் இல்லையே, நம்மளையும் அறியாமல் மீறி ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்? வேனுக்குன்னு தப்ப மாட்டோம். அதை பற்றி எதுக்கிற மனசில் அப்படி ஒரு ஊசலாட்டம் வரணும்னு இல்லை இன்னும் முடியலன்னு தொழுவைக்கல்ல. அவர் இவ்வளவுக்கும் அவர் இமாமா இருக்கிறாரு, சிறந்த ஹாஃபிஸாக இருக்கிறாரு, நல்லாவும் போதுவார். தன் மீதே ஒரு சந்தேகம், நம்மளால முடியுமா, எது நடக்குமா, ஒரு வியாபாரம் தொடங்க போகிறாரு, இது எப்படி ஓடுமா, சந்தேகம் ஆரம்பித்தான். ஒரு டாக்டர்கிட்ட சிகிச்சைக்கு போகிறாரு, இவர் எப்படி அப்படின்னு சந்தேகம் ஆரம்பித்தா. கணவன் மனைவி வாழ்க்கை அமைய போகிறாங்க, இப்படி சொல்கிறாங்களே இப்படி சொல்கிறாங்களே, சந்தேகம் ஆரம்பித்தான். கடைசியில் போய் இதிலையா தப்பாக உள்ளது போய் முடியும். அதனால் தன் மீதும் சந்தேகப்படக்கூடாது, பிறர் மீதும் சந்தேகப்படக்கூடாது. மற்றவங்க மேலேயும் நம்ம மேலே நல்ல அபிமானம் உள்ள ஆட்கள் தான் ஒரு தடவை பார்த்தா நமக்கு விரும்பாது அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மாறிட்டான் போல் தெரியுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. பெருமக்கள் சொல்கிறார்கள், இல்தமிஸ் லி அஹீக சபஈன உதரன், உன்னுடைய சகோதரனுடைய விஷயத்தில் இல்லை அப்படி இருக்காது இப்படி இருக்கும் அப்படின்னு 70 உதிர் தேடுன்னு சொல்கிறாங்க. அவன் இப்படி செய்ய மாட்டான் அப்படி நினைக்கிற ஆள் இல்லையே அப்படின்னு அவனுடைய சகோதரனுடைய விஷயத்தில் நீ சந்தேகத்தை முதல்ல கொண்டுராத, 70 உதிர் அது விஷயத்தில் நீ தேடு அப்படின்னு சொல்கிறான். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை தோழர்களில் செய்தனா ஆத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரகசியத்தை என்ன செய்துட்டாங்கன்னா மக்காவுக்கு தன்னுடைய குடும்பத்தாருக்கு சொல்லி அனுப்பிட்டாங்க. ரசூலுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடாது, அந்த ரகசியம் அவருக்கு தெரியும். அந்த ரகசியத்தை ஒரு கடிதமாக எழுதி மக்காவுக்கு கொடுத்து அனுப்பிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கடிதத்தை கொண்டு என்ன இந்த ஹாத்திப் அவர்கள் ஒரு கடிதம் கொடுத்து விட்டுருக்கிறார், அந்த கடிதத்தை கொண்டு ஒரு பெண் சென்று கொண்டிருக்கிறாள்,
இன்ன இடத்துல இன்ன தோட்டத்தில் அந்த கடிதத்தை வச்சிருக்கிறா, அதுவே வாங்கிட்டு வாங்கன்னு அதற்கு அலிலல்லாஹு முன்னிட்டு சில பேர் அனுப்பிச்சி வைக்கிறான். அலிலல்லாஹு போய் கேட்குறாங்க, அவன் என்கிட்ட அப்படி கடிதம்லாம் இல்லையே, ஒழுங்காக தந்துரு சுல்லா சொல்லி விட்டுருக்குறாங்க, அதனால் ஒழுங்காக தந்துரு, இல்லைன்னா வேறு மாதிரின்னு சொன்னான். இல்லைன்னு சொல்லி பார்த்தா கடைசியில் நிர்பந்தமாக கொடுத்துட்டான். அவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்திபிட்ட கேட்டாங்க. உமர் தான் சொன்னாங்க, ஹாத்தி விடக்கூடாது, நாம் அவர் ஒரு வழி பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல்கிட்ட சொன்னாங்க, நாயகமே, அதாவது நீங்கள் நான் முனாஃபிக்கலாம் இல்லை நாயகமே, மக்கமா நகரம் நிச்சயமாக உங்களுடைய தலைமையில் வெற்றி கொள்ளப்படும் என்பது எனக்கு நம்பிக்கை இருந்தது. மக்காவில் நீங்கள் ஒன்றும் தோற்று போயிட மாட்டீங்க, நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீங்க. என்னுடைய குடும்பத்தார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எதுலேருந்து விழுந்துடக்கூடாது. அவங்க குடும்பத்துக்காரன் கொஞ்சம் பேர் அங்கே இருக்கிறான். அவன் வேறு ஏதாவது எதிரிகள்கிட்ட கூட போய் சேர்ந்தோ அல்லது வேறு ஏதாவது நிலையில் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த ரகசியத்தை சொல்ல ஏற்றுக்கிட்டாங்க. சரிதான் சொன்னாங்க. இல்லை சந்தேகப்பட்டாங்களா? அப்போ மற்றவங்க மேலே தேவையில்லாத ஹதரத் ஹாத்திப் அவர்கள் பெரிய சஹாபி, அவங்க நல்ல மனிதர், அதனால் அவர் சொன்னது மாதிரி அவர் முனாஃபிக்கிறான் இல்லைங்கிறத சொன்னாங்க. மற்றவங்க ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறாங்க, நமக்கு உடனடியாக அவர் மேலே சந்தேகம் ஏற்பட்டு அப்படியா இப்படியான்னு சொல்லி, ஓஹோ அன்னைக்கு முந்தானோன்னு அப்படித்தான் பண்ணார், இப்படி 5 நாளைக்கு இப்படித்தான் அப்படின்னு ஒவ்வொன்றையும் அடுக்கிக்கிட்டே போகக்கூடாது. அதுக்கு ஒரு 70 உதிரை தேடுங்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமக்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க. ஒரு தடவை ஒரு இரவு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய துணைவியார் சஃபியா நாயியோடு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வழியாக 2 பேர் போகிறாங்க, ஸலாம் அலைக்கும் அப்படின்னு சலாம் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க சலாம் சொல்லிட்டு போனவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிட்டு, என் மனைவி சஃபியாவோட பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு. அவங்க அரண்டுட்டாங்க. நாயகமே, என்ன சொல்கிறீங்க நாயகமே, உங்கள் மேலேயா நாங்கள் எதுவும் நினைக்க போகிறோம்? உங்கள் மேலே இல்லை ஷைத்தான் இருக்கிறான்னு கல்பில் போட்டு விட்டுருவான், மனசில் எதையாவது ஒன்று போட்டு விட்டுருவான். நம்மின் மீது சந்தேகம் வரக்கூடிய அளவிற்கும் கூட நாம் நடந்து கொள்ளக்கூடாது. சந்தேகங்கிறது இருக்குது பெரிய, அது ஆபத்தானது, பெரிய ஆபத்தான. இன்றைக்கி சமூகத்தில் இத்தனை பிளவுகள் ஏற்பட்டிருக்குது, எத்தனை இயக்கங்கள் வந்திருக்குது, எத்தனை பிளவுகள் வந்திருக்குது. எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா சந்தேகம்தான். இமாம்கள் மேலே சந்தேகம், ஹஜ்ரத்மார் மேலே சந்தேகம், சஹாபாக்கள் மேலே சந்தேகம். ஏன் ஜும்மாவில் 2 பாங்கு நீங்கள் சொல்லலை, ஒரு பாங்கு சொல்கிறீங்க? இல்லை, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா தான் ஏற்படுத்துகிறாங்க. அப்போ அவங்க மேலே சந்தேகம். ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரமா உஸ்மான் தான் நடப்பாங்கன்னு யோசிக்க வேண்டாமா? கொஞ்சம் யோசனை வந்துச்சுன்னா. இந்த பிரிவுகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால், முதல்ல ஏற்படுத்துறது ஆலிம்கள் மேலே தான். ஒரு மரத்தை மொத்தமாக வெட்டும் பொழுது மொத்தமாக கீழேருந்து வெட்ட மாட்டாங்க. முதல்ல கிளையை வெட்டுறது, அதை வெட்டுறது, ஓரத்தை வெட்டுறது, அதெல்லாம் வெட்டிட்டு தான் அப்புறம் மரத்தை வச்சு ஆக்கிறது. இந்த தீனுடைய ஆபத்து அப்படின்னு சொன்னால், முதல்ல உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட உலமாக்கள் ஆலிம்கள் அவங்க மேலே உள்ள சந்தேகத்தை ஏற்படுத்துறது. அவர் சரியான ஆள் மாதிரி தெரியல அவர் அப்படின்னு சொல்லி அந்த சந்தேகத்தை உண்டாக்கிட்டு, அதுக்கு பிறகு தான் ஒவ்வொன்றையும், அதுக்கு அடுத்து இவர் மேலே சந்தேகம் வந்தாச்சுன்னா அவர் சொல்லின் மீது சந்தேகம் வந்துடும். அப்புறம் அவர் எதை சொல்கிறாரு அந்த இமாம்கள் மேலே சந்தேகம் வந்துடும், அவர் சஹாபாக்கள் மேலே சந்தேகம் வந்துடும். இந்த இவ்வளவு சந்தேகத்துக்கும் காரணம் அடிப்படை அதுதான். அதனால் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் வைதா ஜாஅஹும் அம்ரும் மினல் அமின் அபில் ஹவுஃப், மனசில் உங்களுக்கு ஏதாவது அப்படி ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி பண்ணியிருக்காது. ஒழுங்கான ஆட்கள்கிட்ட போய் கேட்டு, யாரை எப்பா உன்னை பார்த்து எனக்கு ஒரு இப்படி எண்ணம் வந்துருச்சு வரக்கூடாது அப்படின்னு கேட்டால் அதுக்கு நியாயத்தை சொல்லிட்டு போகிறாரு, அதுக்குண்டான காரணத்தை சொல்லிட்டு போகிறார். அந்த விஷயத்தை இல்லாமல் நாமளே வளர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, நம்மை வளர்த்து கொண்டே இருக்கக்கூடாது. நம்மை சார்ந்து இருப்பவர்களின் மீது நமக்கு சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டால் அதை விட சோதனையும் கஷ்டமும் வேறு எதுவும் இல்லை. நம்மளை சார்ந்து இருக்கிறாங்க, நம்மளோட சேர்ந்து இருக்கிறாங்க, நாம் நட்பாக இருக்கிறோம், பல நிலைகளில் சேர்ந்து இருக்கிறோம், அவங்க மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்க, துன்யாவில் அதை விட சோதனையும் அதை விட கஷ்டமும் வேறு எதுவும் இருக்க முடியாதுங்கிறதுல சந்தேகமே இல்லை. தொழுதுட்டுருக்குறோம், 4 ரக்காத்தா 3 ரக்காத்தா தெரியல, 4 ரக்காத்தா 3 ரக்காத்தா தெரியல, எது உறுதியாக அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு தொழுது முடித்த பிறகு கூட எப்படின்னு தெரியலையே, 2 மாதிரியும் தெரியுது, 3 மாதிரியும் தெரியுது அப்படின்னு மனசில் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. சல்லாசமத்தில் ஒரு ஆள் வந்தாங்க, நாயகமே எனக்கு தொழுகையில் நான் போகும்பொழுது எனக்கு காற்று பிரிஞ்ச மாதிரி ஒரு மனசில் ஒரு எண்ணம் அப்படின்னு கேட்டாங்க. காற்று பிரிஞ்சிட்ட மாதிரி ஒரு எண்ணம். சொல்லாங்க சொன்னாங்க, லாயன் ஷரீஃப், நீங்கள் தொழுகையிலிருந்து திரும்பக்கூடாது, ஹத்தா எஸ்மா சவுத்தன் அவ் எஜித ரீஹன், ஒன்று சத்தம் கேட்டுருக்கணும், அது வாட வந்திருக்கான், சும்மா அப்படி மாதிரி இருக்குது இப்படி மாதிரி இருக்குது, அதையெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் தொழுகையிலிருந்து திரும்ப வேண்டியது இல்லைன்னு சொன்னாங்க. சந்தேகங்கிறது இருக்குது, அது பெரிய ஆபத்து, பெரும் நோய். அது இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டுருச்சுன்னு வைங்க, ஒரு வாரம் கழிச்சும் கூட 15 மணிக்கு தொழுது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்க சொல்லு. எது உறுதியாக அதை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கணும். சந்தேகப்பட்டுட்டு அதுக்கு இருந்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அது நம்முடைய வாழ்வில் பலவிதமான பெரும் நோய். அது
அதனால தான் குர்ஆன் ஷரீஃப் அதை தொடங்குகிறது, அதை முடிக்கிறது, அது கூடாது என்று சொல்லி காண்பிக்கிறது. அருமையானவர்களே, அதனால் குர்ஆனுடைய தொடக்கமாகவும் குர்ஆனுடைய முத்திரை சொல்லாகவும் அதை சொல்லிட்டு தான் குர்ஆனை உள்ளே போக சொல்லுதுன்னு சொன்னால் அது எவ்வளோ முக்கியமானதுங்கிறது யோசிக்க. தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், நம்மை சார்ந்திருப்பவர்களுடைய வாழ்க்கையில், மார்க்க ரீதியான காரியங்களிலே சந்தேகங்கள் இல்லாமல் நம்பிக்கை என்பது அடிப்படையானது என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்கிறது. அல்லாஹ் நமக்கு விளங்கும் ஞானத்தை தந்தருள் புரிவானாக. தேவையில்லாமல் எந்த காரியங்களிலும் சந்தேகப்படக்கூடிய நிலைகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. நம்முடைய உள்ளத்திலேயும் அல்லாஹ் தஆலா உறுதியான எண்ணங்களை ஏற்படுத்தி அருள்வானாக. தீனின் மீது, மார்க்கத்தின் மீது, உலமாக்களின் மீது, சாலிஹீன்களின் மீது, நன்மக்கள் மீது, சஹாபிகள் மீதும் நமக்கு வலிமையான நம்பிக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக.